உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசினாதிபதியோ வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க லைஃப்பில் வேறு லெவலில் டெவலப் ஆவாங்கன்னு அர்த்தம். இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 4 கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்போ இதில் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் மூல திரிகோண வீட்டில் போய் தங்கியிருக்கார். அதாவது கன்னி ராசியில் தன்னோட பயணத்தை அவர் 7ஆம் தேதிக்கு மேலே தொடங்குறார். அப்போ கிட்டத்தட்ட 7ஆம் தேதியிலிருந்து நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. என்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக யோசித்து இது நடக்குமோ நடக்காதோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, அந்த யோசனைக்கு சரியான ஒரு விடிவு காலம் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து கிரக ரீதியாக ஏற்பட போகுது. செல்வ வளம் பெருக போகுதுன்னு சொல்லலாம். என்ன சார், வீட்டில் என்னது ஓட்டை பிரிச்சுட்டு பணம் கொட்டுமாங்களே முன்னாடி, அதே மாதிரியா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ரியாலிட்டி எனர்ஜி பவர்னு சொல்லுவோம். உங்களுடைய ரியாலிட்டி உழைப்புக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பொருளாதாரம் உயரும் என்பது உண்மை. ஸோ இப்போ நார்மலாக 20,000 வாங்கியிருக்கீங்கன்னா அடுத்த எவ்வளோ வாங்குங்க, 30,000 40,000 40,000 வாங்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை 50,000 கூட வாங்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரகங்கள் ரீதியாக ஏற்படும். சரியா? ஸோ அதற்கான சூழ்நிலைகளை கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குங்கிறது உண்மை. இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. கொஞ்சம் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகலாமா, ஏதாவது லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்லாம் வண்டி வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் சூப்பராக இருக்குது. வெளிநாடுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக வெளிநாடு வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2ல் எதை எடுத்தாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், ஸோ அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணலாம், உங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறது விஷயம். ஸோ அதே போல் இந்த கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள கருத்து வேறுபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம மிதுனராசிக்காரங்க யார்ட்டையும் சண்டை போட மாட்டீங்க, யார்ட்டையும் வம்பெழுக்க மாட்டீங்க, யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. ஆனால் வந்த சண்டையை விட மாட்டீங்க. ஏன்னா நான் வம்பெழுக்கலையில் உங்களுடைய கேரக்டர் என்னன்னா, நானாக போய் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், பட் என்ன குறை சொன்னால் நான் விட மாட்டேன். இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருக்கும். ஆனால் உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு லிமிட்டை தாண்டி தான் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவீங்க தவிர சாதாரணமாக கூப்பிடக்கூடிய நபராக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும். அப்போ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் உங்கள் 2 பேருடைய பாண்டிங் நல்லா இருந்தாலும்
உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகம் வலுவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை என்ன பண்ணும், நீங்கள் அவங்களும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனால நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலையை கடந்த காலங்கள் கொடுக்கும். ஆனால் இப்போ என்னென்னா, நான் உன்னை நம்பியிருக்கேன், நீ என்ன நம்பியிருக்கேன்னு ஒரு அன்போடு உணர்வுபூர்வமாக நீங்கள் வாழக்கூடிய ஒரு சிறப்பான சிரமம் இல்லாத மாதமாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன, எதிர்பாராத தன வரவுகள் வரும். இது எப்படி வருதுங்கிறத விட உங்களுக்கு எப்போ வரப்போகுதுங்கிறது தான் முக்கியம். ஸோ எதிர்பாராத தன வரவுகள், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு நிம்மதியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்கள் லைஃப்பை நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு சூப்பராக இருந்தால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் உண்மையிலே நீங்கள் வேறு லெவலில் மாறிப்பீங்க. ஸோ அதற்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த விரும்பலை. இதுதான் விஷயம். யாரையும் நம்பி யாரையும் பிடிச்சிக்கிட்டு அவங்க மூலமாக நான் பயணம் போகக்கூடாது. என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கணும், என்னுடைய அனுபவங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் அப்படிங்கிறத தெளிவாக வச்சுக்கிறது தான் உங்களுடைய மைண்ட். சரியா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய படிப்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் எதாவது படித்தாலும் என்ன படித்தாலும் சரி, நீங்கள் காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, ஸோ எந்த படிப்பு படிக்கிறீங்களோ அந்த படிப்பில் மிகப்பெரிய ரெக்கார்டு வாங்க போகிறீங்க. அந்தளவுக்கு கிரக ரீதியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதேபோல் எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரும். என்ன வாய்ப்புன்னே தெரியாது. ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நான் அப்ளை பண்ணிப்பீங்க, உங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு அப்ளை பண்ணதை, ஏன்னா மறந்துருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லவர்கள் மூலமாக, நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் மூலமாக இந்த ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அப்படி ஒரு ஆஃபர் கையில் வந்துச்சோ, ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்குது. ஸோ இந்த வட்டம் என்ன பண்ணுங்கள், முழுக்க முழுக்க உங்களுடைய வேலையில் மட்டும் முழுமையான கவனம் செலுத்துங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுனராசி என்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மெயினாக கவனமாக இருங்க. யாருக்காக காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை நீங்கள் காதல் பண்ணும்போது காதல் போய் சொல்கிறது, ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய குடும்பத்தை பற்றி தான் இருக்கும். குடும்பத்தை நேசிக்கணும், குடும்பத்துக்காக உங்களுடைய செயல்பாடு செய்ய போகிறீங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. உங்களுக்கான அற்புதமான வாழ்க்கை எதிர்காலம் சூப்பராக காத்திருக்கு, சிறப்பாக இருப்பீங்க. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இது கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நிறைய விஷயங்களுக்கு, கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும், இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.